ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குதா பிள்ளைகள்? எஸ் சார். ஓகே 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 ஓகே. சரி, ஓகே பிள்ளைகள், நீங்க பாருங்க. நாங்க போன கிளாஸ் சில பகுதிகள் படிச்சோம். குட் ஈவினிங், குட் ஈவினிங். படிச்சோம் தானே? குட் ஈவினிங். போன கிளாஸ்ல சில பகுதிகள் படிச்சோம் தானே பிள்ளைகள்? பேசுங்க. கௌஷிகா பேசுங்க. கேக்குதானா பேசுறது? மிதுன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிள்ளைகள். நான் பேசுறது கேக்குது இல்லையா? என்ன மாதிரிங்க ஒழுங்கா பதில் சொல்றீங்க? கேக்குது சார். நீங்க பேசுறது அதுதானே, நீங்க சரி, பேசுறது கேக்குதுன்னா நீங்களும் ரிப்ளை பண்ணணும். சரி, ஓகே. எங்கட கிளாஸ் புதுசா யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஓம் சார். யாரு? சஸ்வின் தானே? ஓம் சார். சஸ்வின், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சஸ்வின் எந்த இடம்? வவுனியா சார். வவுனியா. ஓகே சஸ்வின் எங்கட புதுசா வந்திருக்க சஸ்வின், உங்களை நாங்க எங்கட கிளாஸ்க்கு வெல்கம் பண்றோம். கண்டினியூவா வாங்க, படிங்க. ஓகே, வேற யாராவது எங்கட கிளாஸ் புதுசா? அவ்வளவுதான் என்ன? சரி, நாங்க போன கிளாஸ்லமா அகலக்கோட்டுடன் நிறுத்தினோம், அப்படிதானே? இல்லையா? சரி, ஓகே. நாங்க இதுல உங்களுக்கு தெரியணும், 8 கோள்களை பத்தி ஆரம்ப கிளாஸ்ல பார்த்தோம் தானே? பார்க்கலையா? 8 கோள்கள்ல 3வது இருக்கக்கூடிய பூமியை பத்தி பார்த்தோம். பூமியை பத்தி தான் பார்த்து கொண்டிருக்கோம், வேணா? அப்படித்தானே? பூமி அல்லது புவியை பத்தியான புவியினுடைய சிறப்பு இயல்புகள் எல்லாம் நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா இந்த கிளாஸ்ல பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சரி, ஓகே. நாங்க வாங்க தொடர்ந்து அதை பார்ப்போம். அமைதியா இருங்க, மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க பேசும்போது நீங்க பேசலாம். அடுத்து, உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கோள் புவி. உயிரினங்கள் வாழ்வதற்கான சில காரணங்கள் புவியில இருக்குது, சிறப்பு அம்சங்கள் இருக்குது. என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு புவியில உயிரினங்கள் வாழ்வதற்கான? வளிமண்டலம் காணப்படுது, இந்த விடயங்கள் எல்லாம் புவியில சிறப்பா காணப்படுறனால உயிரினங்கள் அனைத்தும் என்ன செய்து புவியில நிலைத்து இருக்கின்றது, அப்படிதானே? எஸ், அப்படி பார்த்தோம். அடுத்து, சுழற்சி என்றால் என்ன, சுற்றுகை என்றால் என்னன்னு பார்த்தோமா? புவி தனது அச்சில் தன்னைத்தானே சுழல்வது புவி சுழற்சியாகும். புவி தனது அச்சில் தன்னைத்தானே சுழல்வது புவி சுழற்சியாகும். ஓகேவா? புவி தன்னச்சில் தன்னைத்தானே சுழல்வது. சரி, அதுக்கு 23 நிமிடங்கள் சுழற்சி காலம். 23 மணித்தியாலங்கள் 56 நிமிடங்கள் ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு கால அளவை எடுத்துக்கொள்ளும் புவி சுழற்சிக்கு. புவி சுற்றுகைங்கிறது புவி சூரியனை சுற்றி வருவது. புவி இப்படியே சூரியனை சுற்றி வரும், அதைத்தான் புவி சுற்றுகை என்று சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி புவி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் ஒரு தடவை சுற்றி வருவது புவி சுற்றுகை எனப்படும். இதுக்கு 365 நாளும் 6 மணித்தியாலம் எடுக்கும், ஒரு வருடம் எடுக்கும். இது ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நாள். இது ஒரு வருடம் என்று சொல்லுவாங்க. இந்த நாங்க போன கிளாஸ்கள்ல நாங்க பார்த்தோம், அப்படித்தானே அஷ்பா? எஸ், பார்த்தோம். அடுத்து நாங்க புவி சுழலுது தெரியும், மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுழலுதுன்னு பார்த்தோம். எங்க இருந்து எங்க சுழலுது? மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுழலுது. அப்படி சுழலும் போது புவி அச்சானது
23.5 பாகை சரிவில் சுழலுது. 90 பாகையில இருந்து எவ்வளவு சரிதான்? 23.5 சரிந்து என்ன செய்தாம்? புவியை சுற்றுதாம். ஓகேவா? இதை நாங்க என்ன செஞ்சோம்? போன கிளாஸ்ல பார்த்திருக்கிறோம். இதுவும் கிளியர் தானே? கிளியர் சார். சரி, ஓகே. இதுல புவி வந்து உண்மையிலேயே கணித ரீதியான கோள வடிவமா? அப்ப பாருங்க, நான் போன கிளாஸ்ல படிச்சு சின்ன ரிவிஷன், இந்த புதுசா வந்தவருக்காக நான் ரிவிஷன் செய்துட்டு வரேன். கணித உண்மையிலேயே பிள்ளைங்க நான் ஒரு கோலம் போடுறேன். இங்க ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கின்றேன். இங்க ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கிறேன். சரியா? அப்ப இதுக்கு 2 நம்பர்ஸ் போடுறேன் பாருங்க. இதை ஏ என்று போடுறேன், இத ஏ என்று போடுறேன், இத பி என்று போடுறேன். பிள்ளைகள் உண்மையிலேயே சரியான கோள வடிவம் எது? இதுல உண்மையிலேயே கணித ரீதியான கோள வடிவம் ஏ. அப்ப பி வந்து சரியான கோள வடிவமா? இது வந்து தட்டையான கோள வடிவம். தட்டை, இந்த பக்கமும் தட்டை பகுதி, இந்த பக்கமும் தட்டையான கோள வடிவம். என்ன எப்படியாப்பட்ட கோள வடிவம்? தட்டையான கோள வடிவம். அவ உண்மையிலேயே கணித ரீதியான கோள வடிவம் இல்ல. எது? புவி. அப்படித்தானே? அப்படியாவது இந்த அளவு குறைஞ்சு போயிருமா இல்லையா? இந்த முனைவுக்குரிய அளவு குறைஞ்சிருமா இல்லையா? மத்திய கோட்டு பகுதி கொஞ்சம் கூடுபட்டுருமா இல்லையா? கூடுபடும். இதுதான் உண்மையிலேயே. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பாத்தீங்க என்றால் மத்திய கோட்டு விட்டம், அதாவது மத்திய கோட்டு விட்டங்கிறது இதுதான். புவியை பாதியாக பிரிக்கக்கூடிய மத்திய கோட்டு விட்டம் 12,757. ஓகேவா? அப்ப இந்த மேல முனைவுங்கிறது குறைஞ்சிரும். இதை விட எவ்வளவு? 12,714. ஓகேவா? இது குறைஞ்சிரும். சரிதானே? அப்ப மத்திய கோட்டோட முனைவு குறைவுல இருக்கா இல்லையா? குறைவுல இருக்கு சார். இங்க பாருங்க, 757 இருந்தா இது 714 பிள்ளைகள். சரியா? அப்படி குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி சுற்றளவுனா அப்படியே புவி அப்படியே சுற்றி அளவு வந்து 40,077 மத்திய கோடு. முனை வந்து 39,943. முனைவும் குறைவுதானே? எப்படியுமே இந்த பகுதியில் உள்ள சுற்றளவும் குறைவுதான், முனைவும் குறைவுதான். இந்த மத்திய கோட்டு பக்கம் உள்ள சுற்றளவும் கூட தான், விட்டமும் அதிகம்தான். ஓகேவா? அடுத்து சொல்றாங்க பிள்ளைகள், 510ங்கிறது புவியினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவாம்? 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 510 மில்லியன் போட்டு எம் போட்டு கிலோமீட்டர் வர்க்கம்னு போட்டாலும் அதான் அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். ஓகே, எங்கட பிள்ளைகள் சூப்பர். இதெல்லாம் நான் படிப்பிச்சுட்டேன். ஆனாலும் உங்களுக்கு படிப்பிச்சிருந்தாலும் ஒரு சின்ன ரிவிஷன் ஒன்று கிடைக்குதா? இந்த பாருங்க, அழகா கொடுத்திருக்காங்க. மத்திய முனைவு விட்டம் 12,714. மத்திய கோட்டினுடைய விட்டம் 12,756. 42 கிலோமீட்டர் என்னவா இருக்குதா? அதிகமா. எதை விட? முனைவு விட்டம் மத்திய கோட்டு விட்டத்தை விட. மத்திய கோட்டு விட்டத்தை விட அதிகமாக இருக்கின்றதாம். ஓகேவா? கிளியரா? கிளியர் சார். அதே மாதிரி மத்திய கோட்டினுடைய சுற்றளவு அப்படின்னா சுற்றி உள்ள அளவு 40,077. மத்திய கோடு எப்படியும் அதிகமா தானே இருக்கும். முனைவு சுற்றளவு 39,943. இந்த அப்படியே முனைவை சுற்றி வரக்கூடிய ஒரு சுற்றளவு.
அது 39,943. இந்த போட்டோவுல இருக்க விடைய நியூஸ் எல்லாம் கிளியரா? கிளியர் சார். கிளியர் தானே? சரி, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். சரி, இப்பதான் நாங்க போன கிளாஸ்ல உள்ள பாடத்துக்கு வாரோம். இப்ப புவி அப்படின்னு பார்த்தா பிள்ளைகள் ஒரு வட்டமாவும் சில இடத்துல காட்டுவாங்க, சில நேரம் பெட்டியாவும் காட்டுவாங்க, அப்படித்தானே? எஸ் சார். புவியை சில நேரம் நீங்க இப்படி பாத்தீங்கன்னா கோள வடிவத்திலையும் காட்டியிருப்பாங்க தானே? சில நேரம் பாக்ஸ் வடிவிலையும் காட்டியிருப்பாங்க தானே? ஆனால் உண்மையிலே எது கோள வடிவத்துல தான் புவி இருக்கும். ஆனா உங்களுக்கு கோள வடிவத்திலேயே பிள்ளைகள் பிரிண்ட் எடுத்தாலோ கோள வடிவத்திலேயே வரைந்து காட்டினாலும் நீங்க குறிச்சு கொள்றதுக்கோ இனங்கண்டு கொள்வதற்கோ முடியுமா வசீகரணி? முடியாது. அதனால உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு மெப்ப ஒண்ணு கொடுப்பாங்க கடையில வாங்கினா, இது சதுரம் செவ்வக வடிவில இருக்கும், அப்படித்தானே? இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா கோள வடிவத்தை கொண்டு வந்து பிள்ளைகள் கீற வேண்டாம் பிள்ளைகள், கீற வேண்டாம். சரி, ஓகே. இப்ப இதுல கோள வடிவத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இப்படி கோடுகள் இணைக்கிறாங்களா இல்லையா? இணைக்கிறாங்க சார். இப்படி கோடுகள் கொண்டு வந்து பேசுறது விட்டு விட்டு கேக்குது. சரி, நல்லா கேக்குது சார். சரி, ஓகே. இப்படி வரைகிறாங்க, இப்படியும் வரைகிறாங்க, சில கோடுகள் வரைகிறாங்க தானே? பிள்ளைகள் நான் பேசுறது விட்டு விட்டு கேட்குதாக இருந்தால், எல்லாத்துக்கும் விட்டு விட்டு கேட்குமாக இருந்தால் ஏண்ட பக்கம் கவரேஜ் ப்ராப்ளமாக இருக்கும், கவரேஜ் இஷ்யூவா இருக்கும். யாரோ ஒருத்தவங்க 2 பேத்துக்கு அந்த நான் பேசுறது ப்ராப்ளமா இருந்தா உங்களுடைய கவரேஜ் பிரச்சனையா இருக்கும், சரிதானே? இப்படி வரைவாங்க பிள்ளைகள். இப்படி வரையக்கூடிய கோடுகள் எல்லாம் கற்பனையாக வரையப்பட்ட கோடு. இது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரையப்பட்ட கோடு, அப்படித்தானே? இந்த கோடுகள் எல்லாம் நாங்க அகலக்கோடு என்று சொல்லுவோம். என்ன கோடு என்று சொல்லுவோம்? அகலக்கோடு என்று சொல்லுவோம். அதே மாதிரி பிள்ளைகள் நீங்க பாத்தீங்க என்றால் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி, சரியா? இப்படி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இப்படி வரையப்படக்கூடிய கோடுகள் எல்லாமே நெடுங்கோடு என்று சொல்லுவோம். நெடுங்கோடு என்று சொல்லுவோம். இது பிள்ளைகள் கிடையாக வரையப்பட்ட கோடு, சரியா? இது குத்தாக வரையப்பட்ட கோடு என்றும் பேர் இருக்கு, சரிதானே? இந்த கோடுகள் எல்லாம் நாங்க புவியில பாக்குறோம். இதெல்லாம் புவியில ஒரு கற்பனையாக வரையப்பட்ட கோடுகளாக நாங்க பாக்குறோம், அப்படித்தானே? கற்பனையாக வரையப்பட்ட கோடுகளாக நாங்க பாக்குறோம். இந்த கோட்ல நாங்க போன கிளாஸ்ல கீற வேண்டாம் பாருங்க, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரையப்பட்ட எல்லா கோடுகளையும் நாங்க அகலக்கோடு என்று சொன்னோம். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரையப்பட்ட அனைத்து கற்பனை கோடுகளும் என்ன கோடு? மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரையப்பட்ட கற்பனை கோடு என்று ஒன்று போடணும், அப்படித்தானே? கற்பனை தான். உண்மையிலேயே புவியில நீங்க போய் பாத்தீங்கன்னா வரையப்பட்டிருக்குதா? இல்ல. மனிதனுடைய தேவைக்காக என்னென்ன தேவைன்னு பிறகு பார்ப்போம். அவனுடைய தேவைக்காக புவியில வரையப்பட்ட கோடுகள் அனைத்தும் அகலக்கோடு நெடுங்கோடு என்று சொல்லுவோம். அகலக்கோடானது புவியில மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரையப்பட்ட கோடுகள் எல்லாமே அகலக்கோடாக நாங்க சொல்றோம். சரி, ஓகே, பார்ப்போம். அதுல முதலாவது அகலக்கோடு போன கிளாஸ்ல படிச்சோம். முதலாவது அகலக்கோடு என்ன கோடு? மத்திய கோடாக பார்த்தோம். முதலாவது என்ன கோடு? மத்திய கோடு. நான் ஒரு வினாவும் கேட்டேன், மத்திய கோடு ஒரு அகலக்கோடாகும், சரியா பிழையான்னு கேட்டேன். சொன்னீங்க.
மேற்கிலிருந்து சார் அது கிழக்கு நோக்கி ஏன்னு வரைய. கேட்டீங்க. அதுதான் ஏன்ங்கிற பதிலும் சொல்லிட்டேன். மத்திய கோடு ஒரு சைவர் பாகை கோடாகும். சரியா? சரி சார். சரி சார். மத்திய கோடு வந்து வடக்கு பக்கம் புவியை பாதியாகவும் தெற்கு பக்கம் புவியை பாதியாகவும் பிரிக்கக்கூடிய கோடு. சரியா? சரி சார். சரி சார். மத்திய கோடு வந்து வடக்கு பக்கம் புவியை பாதியாகவும் தெற்கு பக்கம் புவியை பாதியாகவும் பிரிக்கக்கூடிய ஒரு கோடாகும். சரிதானே? சரி சார். மத்திய கோடு பிள்ளைகள். இந்த மத்திய கோட்டுக்கு வடக்கு பக்கம் இப்படி வரையப்படக்கூடிய கோடுகள் எல்லாம் என்ன கோடு? வடகல கோடு. என்னது? வடகல கோடு. மத்திய கோட்டுக்கு தெற்கு பக்கம் வரையக்கூடிய அகலக்கோடுகள் எல்லாம் தென்னகல கோடு. தென்னகல கோடு. இப்படி வரையப்படக்கூடிய கோடுகள் எல்லாம் என்ன கோடுகள்? தென்னகல கோடுகள். தென்னகல கோடுகள். இப்ப உங்களுக்கு சரியா தெரியும். மத்திய கோட்டுக்கு வட பகுதியில் இருக்கக்கூடிய கோடுகள் எல்லாம் மத்திய கோட்டுக்கு வடக்கு பக்கம் வரையப்பட்டிருக்கக்கூடிய கோடுகள் எல்லாம் என்ன கோடுகள்? வட அகல கோடுகள். வட அகல கோடுகள். எஸ், சரியா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மத்திய கோட்டுக்கு தெற்கு பக்கம் வரையப்பட்டிருக்கக்கூடிய கோடுகள் எல்லாம் தென்னகல கோடுகள். தென்னகல கோடுகள். தென்னகல கோடுகளாக நாங்க என்ன செய்யறோம்? பார்க்கின்றோம். சரி, ஓகே, வாங்க பாப்போம் அடுத்து என்னென்ன கோடுகள் இருக்குன்னு பாப்போம். இந்த பாருங்க, வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய வடகல கோடாகவும் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய கோடுகள்லாம் தென்கோடு. வடக்கு பக்கத்துக்கும் தென் பக்கத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கோட்டின் பெயர் என்ன? மத்திய கோடு. மத்திய கோடி. எஸ், இதெல்லாமே அகலக்கோடாக பார்க்க. இந்த பாருங்க, மத்திய கோடு, மத்திய பகுதி கோட்டுக்கு பக்கம். இப்ப சொல்றாங்க மத்திய கோட்டுக்கு வடக்கு பக்கம் 90 கோடு இருக்கின்றதாம், தெற்கு பக்கம் 90 கோடு இருக்குண்டா. மொத்த அகலக்கோடுகள் எத்தனை? 180 கோடுகள் காணப்படுது என்று சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? சரி சார். 180. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 90 கோடுகள் வருதாம். எத்தனை கோடுகள் வருதாம்? 90 கோடுகள். 90 கோடுகள் வருதாம். அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 4 5 6 அப்படின்னு எத்தனை கோடுகள் வருதாம்? 90 அப்ப 90 கோடும் 90 கோடும் 180 கோடுகள். அப்ப மொத்த அகலக்கோடுகள் எத்தனை? 180 கோடுகள் நாங்க பாக்குறோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். 180 கோடுகள் நாங்க பாக்குறோம். இதுல பிள்ளைகள் அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டா, 180 கோடுகளை நாங்க ஒவ்வொரு கோடாக ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியுமா? அப்ப அதுக்குதான் என்னதான் நமக்கு பிரதானமான 7 கோடுகள் ஞாபகம் வச்சு கொண்டால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை கோடுகள்? 7 கோடுகள். அதுல பிள்ளைகள் மத்திய கோட்டுக்கு வடக்கு பக்கம் 3 கோடுகள். மத்திய கோட்டுக்கு வடக்கு பக்கம் எத்தனை கோடுகள்? 3 கோடுகள். மத்திய கோட்டுக்கு தெற்கு பக்கம் 3 கோடுகள். மத்திய கோடுடன் சேர்த்து 7 கோடுகள். மத்திய கோடும் ஒரு கோடி சேர்த்தா எத்தனை கோடுகள்? 7 கோடுகளை ஞாபகம் வச்சு கொண்டா போதும். அப்ப மொத்தமாக அகலக்கோடுகள் 180. பிரதானமான அகலக்கோடுகள் அப்ப எத்தனை? 7 கோட்டை நாங்க ஒரு கோடு பார்த்துட்டோமா இல்லையா? 7 கோட்டை நாங்க ஒரு கோடு பார்த்துட்டோமா இல்லையா? மத்திய கோடை. அப்ப இன்னும் எத்தனை கோடுகள் பிரதான கோடுகள் பார்க்க இருக்கு? நாங்க 6. சரி, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 6 கோடு. அதுல முதலாவது கோடு இல்ல, 2வது கோடு. என்ன கோடு?
கடக கோடு எத்தனை பாகையில வரையப்பட்ட கடக கோடு? 23 பாகை. 23 பாகையில ஒரு கடக கோடு வரையப்பட்டிருக்கு. இது எந்த திசை பக்கம் வரையப்பட்டிருக்குது? மத்திய கோட்டுக்கு வடக்கு பக்கம் தானே. மத்திய கோட்டுக்கு மேல மத்திய கோட்டுக்கு வடக்கு பக்கம் வரையப்பட்டனால அது என்ன கோடாக கருதப்படுது? வடகல கோடு. வடகல கோடாக அதை பார்க்கின்றோம். சரிதானே? இது கிளியரா? கிளியர் சார். மூன்றாவது கோடு ஆர்டிக் வட்டம். ஆர்டிக் வட்டம் எத்தனை பாகையில வரையப்பட்டிருக்குது? ஆஜரா சரி, ஓகே. நான் ஆர்டிக் வட்டமும் ஒரு வட அகல கோடு என்று சொல்றேன். சரியா விளையா? மத்திய கோட்டிற்கு வடக்கு பக்கமா இருக்கு. மத்திய கோட்டுக்கு வடக்கு பக்கம் இருக்கனால அந்த கடக கோடும் ஒரு வடகல கோடு தான், ஆர்டிக் வட்டமும் ஒரு வட அகல கோடு தான். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. இப்ப அடுத்த கோடு வடதுருவம் 90 பாகை. 90 பாகை. இதான் கடைசி கோடு. வடதுருவம் 90. இப்ப எத்தனை பிரதான கோடுகள் 7 என்று சொன்னோம். எத்தனை கோடுகள் பார்த்துட்டோம்? நீங்க பேசுறது 4 கோடுகள். 4 கோடு பார்த்துட்டோம். வடதுருவம் பார்த்துட்டோம். சத்தமா விளங்குது இல்ல பர்கா? என்ன செய்யறது? நானே இப்ப ரொம்ப சத்தமா தான் கிளியர் இல்ல பிள்ளைகள். நான் பேசுறது நல்லா கேக்குது. பிள்ளைகள் நீங்க கேட்கல அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் வீட்டுல கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளமா இருக்கும். கொஞ்சம் பாருங்க, செக் பண்ணுங்க. நான் பேசிக்கொண்டுதான் இருக்கேன். அதுதானே இப்ப நான் மத்தவங்களுக்காக கேக்குதாமேமா. அப்ப எந்த பக்கம் எதுவும் ப்ராப்ளமா இருக்காது. இன்னொன்று பிள்ளைகள், நான் ரெக்கார்டிங்கும் போடுவோம். நீங்க அதை இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து கொள்ளலாம். பர்கா ஓகே. ரெக்கார்டிங் இன்னைக்கு போடப்பட்டுச்சு சில கிளாஸ்களுக்கு. எனக்கெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மட்டும் தான் வந்துச்சு, மத்த கிளாஸ்ல வரவே இல்ல. கொஞ்சம் அனுப்பி விட்டுறீங்களா? ஓகே. சரி பிள்ளைகள், இப்ப நேத்து செய்த கிளாஸ் இன்னைக்கு தான் போடப்படும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க. எங்கட யூடியூப்ல போடணும்னா ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தான் பிள்ளைகள் அப்டேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தான் அப்டேட் பண்ண முடியும். சரியா? நமக்கு வந்து பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 20 கிளாஸ், ஒரு நாளைக்கு 20 கிளாஸ் நடக்குது. அப்ப 8 கிளாஸ் தான் போட முடியும் பிள்ளைகள். அப்ப 8 கிளாஸ் போடும்போது அந்த 8 கிளாஸ் உடைய ரெக்கார்டிங் மட்டும் தான் வழங்கப்படும். அப்போ ஒவ்வொரு நாளும் 8 கிளாஸ் தான் போடப்படும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு 8 கிளாஸ் கொஞ்சம் போடும்போது மீதி ரெக்கார்டிங்லாம் ஒரு வீக்ல வந்து சேரும். சரிதானே? வந்து ஒரு யூடியூப்ல ஐடி வச்சிருக்காரு, tamilgomer.com. அதுல போயிட்டு நாங்க மெட்ஸ் கிளாஸ் பாப்போம். மத்த பாடங்களுக்கு ரெக்கார்டிங் இல்ல பிள்ளை. இப்ப சக்சஸ் ஆன்லைனே ஒரு யூடியூப் இருக்கு பிள்ளைங்க. நீங்க அதுல அந்த லிங்க போட்டு நீங்க அதுல ஜாயின் பண்ணி போய் பார்க்கலாம். சரிதானே? சரி சார். யூடியூப் சேனலோட நேம். சரி, ஓகே. நாங்க பாடத்துக்கு வருவோம். இந்த 3 வடதுருவம், ஆர்டிக் வட்டம், கடக கோடு, மத்திய கோடு கிளியரா? கிளியர் சார். கிளியர். சரி, அடுத்து நீங்க பாருங்க. அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது மகர கோடு. அடுத்து என்ன கோடு? மகர கோடு. மகர கோடு ஒரு தென்னகல கோடு. சரியா பிள்ளையா? சரி சார். கோடு இருக்கு. மகர கோடு ஒரு தென்னகல கோடாம். சரியா பிள்ளையா? பிள்ளைகள் எத்தனை பாகை பிள்ளைகள்? 23 பாகை. அதேதான் சார் வரும். மேல வந்ததே தான் சார். அந்தாட்டிக் வட்டம். அடுத்து என்ன கோடு? 66. அடுத்து என்ன கோடு? தென்துருவம்.
எத்தனை பாகை? 90 பாகை. அது வந்து 90 பாகை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த மகர கோடு, இந்த அந்தாட்டிக் வட்டம், தென் துருவம் மூன்றுமே தென் அகல கோடு. என்ன கோடு? தென்னகல கோடு. தென் அகல கோடு. அதே மாதிரி இந்த கடக கோடு, ஆர்டிக் வட்டம், வட துருவம் இதெல்லாம் வட அகல கோடு. என்னது? வடஅகல கோடு. வட அகல கோடு. பாருங்க, வட அகல கோடுல 90 கோடு இருக்கு. ஆனா எத்தனை கோடுகள் பிரதானமானது? வடக்கு பக்கம் 3, 3. தெற்கு பக்கம் 90 கோடு பிரதானமானது. ஆனா 3 பிரதானமான கோடுகள். பிள்ளைகள் இதுல ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு ஒன்றே ஒன்று இருக்கு பிள்ளைகள். என்னன்னா, இது வட, இது கடை. ஞாபகம் வச்சு கேளுமா. வடக்கு பக்கம் இருக்க கடக கோடு, வட கடை. ஓகேவா? அப்ப வடக்கு பக்கம் கடக கோடு இருந்தா தெற்கு பக்கம் ஒட்டோவா என்ன கோடு வந்துடும்? நாங்க கடக கோடை மட்டும் வடக்கு பக்கம் இருக்கு வட கடை ஞாபகம் வச்சு கொண்டால் தெற்கு பக்கம் மகர கோடு வந்துடும் பிள்ளைகள். மேல பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் ஆர்டிக் வட்டம், தெற்கு பக்கம் அந்தாட்டிக் வட்டம். இது ஞாபகம் வச்சு கொள்ளலாம். வடக்கு பக்கம் வட துருவம், தெற்கு பக்கம் தென் துருவம். ஓகேவா? ஓகேவா? கிளியரா? கிளியராமா? அலிஷா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்குதா? சொல்லுங்க. யாருக்கு? யாருக்கும் இல்ல. ஓகே, அப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம் பிள்ளைகள். இதுதான் அகலக்கோடாக நாங்க பாக்குறோம். இந்த பாருங்க, இதுல கோல வடிவமா நீங்க அகலக்கோடை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த பாருங்க, கடகக்கோடு, மகரக்கோடு, ஆர்டிக் வட்டம், அந்தாட்டிக் வட்டம். இங்க பாருங்க, வட துருவம் ஒரு புள்ளியாக மாறிடுச்சு. எப்படி பிள்ளைகள்? சார், அது வந்து கோல வடிவம்னால ஒரு புள்ளியா வந்து சார் இந்த புக்ல இருக்குது சார். இப்ப நீங்க பாருங்க, இது இப்படியே கட் பண்ணி எடுத்தோம்னா, இப்படி கட் பண்ணி இப்படி விரிச்சோம் என்றால் ஒரு கோடு மாதிரி வந்துருமா இல்லையா? இது அப்படியே கட் பண்ணி இப்படி விரிச்சோம் என்றால் இது ஒரு கோடு மாதிரி வந்துருமா இல்லையா? அப்ப கோடு வந்து புவியை இப்படி தட்டையாக பார்த்தோம் என்றால் வட துருவம் தென் துருவத்திலே கோடு இருக்கும். கோலமாக பார்த்தால் அது என்னவா மாறும்? புள்ளியா மாறிடும். எஸ், ஒரு புள்ளிதான். அப்ப வட துருவமும் தென் துருவமும் உலகத்துல எப்படி இருக்க போது ஒரு புள்ளியாக தான் காணப்படும். 90 பாகை. ஓகேவா? ஓகே. இந்த இருக்கு பிரதான அகல கோடுகள். இந்த எல்லா கோடுகளும் நாங்க வரைஞ்சு பார்த்துட்டோமா? கீறி பார்த்துட்டோம் தானே? கிளியர் தானே? போன கிளாஸ் நோட் பண்ணினோம் பிள்ளைகள். இப்ப நான் கொஞ்சம் ரிவிஷன், இந்த புதுசா வந்தவங்களுக்கு சின்ன ரிவிஷன் ஒன்றுதான் செய்து கொண்டிருந்தேன். சரி, ஓகே. அகலக்கோடுகள் 2 வகைப்படும். வட அகலக்கோடு, தென் அகலக்கோடு. தெரியும் தானே? சைவற்பாகை அகலக்கோடை வந்து மத்திய கோடு, பூமத்திய கோடு, பூமத்திய ரேகை என்று சொல்லுவாங்க. மத்திய கோட்டுக்கு பல பெயர் உண்டு. என்னென்ன பெயர் உண்டு? மத்திய கோடு, பூமத்திய கோடு, பூமத்திய ரேகை. இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க பிள்ளைகள்? சொல்லுவாங்க. கிளியரா? கிளியர் சார். கீறி எதுவும் பார்க்கணுமா? திரும்ப ஒரு போன கிளாஸ் கீறின மாதிரி கீறி பார்க்கணுமா? சரி, இப்ப நான் சரி, ஓகே. நீங்க 23.5 பாகை கடக கோடு கீருங்க பாப்போம். கடக கோடு எல்லாரும் பச்சை நிறத்துல கீருங்க. பச்சை நிறத்துல கீரவும். பச்சை நிறத்துல கீருங்க பாப்போம் கடக கோடு. சரியா? இல்ல, இல்ல. பாருங்க, இன்னொருக்கா பாருங்க. யாரும் கீற வேண்டாம். கடக கோடு எந்த இடத்துல கீறுதுன்னு பார்த்து கொள்ளுங்க. அடையாளப்படுத்தி கொள்ளணும் பிள்ளைகள்.
கீற வேண்டாம், கீற வேண்டாம். பாதியை வெட்டிட்டு போ சார். கௌஷிகா, அஷிபா, கௌஷிகா கீற வேண்டாம். நான் காட்டுறேன், நீங்க அது பிறகு நீங்க கீறனா லேசா இருக்கும் பிள்ளைகள். கீற வேண்டாம். இந்த பாருங்க கடக கூட நீங்க பாத்தீங்க என்றால் உங்களுக்கு விளங்கும். இந்த இந்தியாவுக்கு இந்த இடத்துலயும் பாருங்க, வட அமெரிக்காவுல இந்த இடத்துலயும் ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியுமா? செங்கடல் இந்த இடத்துலயும் சரிதானே? சொல்லுங்க. நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன், கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளம். என்ன சரி நோட்ஸ் கொடுத்தீங்களா? ஒரு நோட்ஸ் கொடுக்கலாமா? நாங்க கோடுகள் கீறி கொண்டிருக்கோம். கடக கோடு கீறுவோமா? ஓகே சார். இந்த பாருங்க கடக கோடு இந்தியாவுல இந்த பகுதியில இருந்து இப்படி கீறப்படுது. செங்கடல் கிட்ட இந்த இடத்துல வருது. கீற வேண்டாம் பிள்ளைகள். கீறவங்கள மியூட் பண்ணி விட்டுருவேன் நானு. வட அமெரிக்காவுல இந்த இடத்துல கீறப்படுது. சரி, ஓகே, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கீற போறோம். கீறுங்க பாப்போம் எந்த இடம் உண்டு. ஹாஜரா கீர்ன இடம் சரியான இடம். ஹாஜரா கீர்னதோட கீறுங்க. பெரிய கோடுகள் கீற வேண்டாம். பெருசா ரெட் கலர்ல கீர்னதெல்லாம் பிழையாக வரும். சார் ஹாஜரா கீர்னது சரியா சார்? ஓ, ஹாஜரா கீர்னது சரி. பாருங்க அதுல கீறிதான் இருக்கு பிள்ளைகள். நீங்க பாத்தீங்கன்னா கடக கோடு ஒன்று கீறப்பட்டுதான் இருக்கு. விலங்குதான் உங்களுக்கு தெரியல. அதோட கீர்னீங்கன்னா சரி. பர்ஹா கிரீன் கலர் லைட் அம்புக்குறியால கீறினேன் விளங்கி நிக்க. ஓகேமா, சூப்பர்மா. சரி, ஓகே, சரி. கடக கோடை விடுங்க, கடக கோடை விடுங்க. அடுத்து ஒரு கோடுக்கு வருவோம். மகர கோடுமா. அது என்ன மகர கோடு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. மகர கோடை பார்த்துட்டு வந்துருங்க. கோடு வந்து ஆஸ்திரேலியா கணத்த பாதியான கோடு. மகர கோடை கொஞ்சம் பாருங்க, பார்த்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கீற வேண்டாம். கீறவங்கள மியூட் பண்ணி விட்டுருவான்னு. கீற வேண்டாம். ஆஸ்திரேலியாவை பாதியா பிரிக்கக்கூடிய கோடு தான் என்ன கோடு? இந்த பாருங்க, ஆஸ்திரேலியாவை பாதியா பிரிக்குது. அதே மாதிரி ஆப்பிரிக்கா கிட்ட இந்த பாருங்க மடகஸ்கார். இதுதான் மடகஸ்கார். மடகஸ்கார் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல கீறுது. சரியா? வட அமெரிக்காவை இந்த இடத்துல கீறுது. இப்படி கீறப்படக்கூடிய இப்படி வரக்கூடிய கோடு தான் மகர கோடு. கீற வேண்டாம் பிளீஸ், கீற வேண்டாம் பிள்ளைகள். உங்களுக்கு கீற சான்ஸ் தானே. ஜினாத் கீற வேண்டாம். யாரு? லத்தீப் கீற வேண்டாம். அலிஷா கீற வேண்டாம். இது என்ன கலர்? சிவப்பு கலர். துலக்ஷி சிவப்பு கலருக்கு இருங்க பாப்போம். நிறைய பேருக்கு கூட ஆஸ்திரேலியாவே வெட்டல பிள்ளைகள். பாருங்க, சிவப்பு கோடுகள்ல அதிகமான கோடு ஆஸ்திரேலியாவே வெட்டுப்படல. பண்ணி வச்சு இடம் விளங்கவும் மாட்டேங்குது. சரி, ஓகே 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 ஓகே. ஆஸ்திரேலியா பாதியா கீழக்கூடிய கோடு என்ன கோடு? அதன் கோடு பேர் என்ன? மகரக்கோடு. மகரக்கோடு. அடுத்த கோடு பிள்ளைகள் ஆர்டிக் வட்டம். அடுத்த கோடு என்ன? ஆர்டிக் வட்டம். ஆர்டிக் வட்டம். ஆசியா பாத்தியோட போகுது. ஆசியா மேல கோணர் முடியக்கூடிய இடம். சரியா? இதுதான் இந்த கோடு, இந்த கோடு. சரி, ஓகே, ஞாபகம். ஓகே ஓகே. பாருங்க, ஆர்டிக் வட்டம். என்ன கலர்?
சார் பிளாக் கலர் அழகிறவா? கொஞ்சம் இருங்க, நான் போடவே இல்ல. பிங்க் கலர் அலக்குறவ. சரி கேளுங்க, ஆர்டிக் வடது பிளாக் கலர். சரியா? சார் எலிஷா. ஆர்டிக் வட்டம் பிளாக் கலர். சார் எனக்கு எழுதுறதுக்கு விளங்க மாட்டேங்குது சார், எல்லாம் கிறுக்கி வச்சு. எஸ் சார். எப்படியாச்சும் ஒரு இடம் கிடைக்கக்குள்ள கீறி கொள்ளுங்க. இது சரியா கீறுறாங்கல்ல பிள்ளைகள், சின்ன ஒரு ட்ராக், ஒரு பிராக்டிக்கலுக்கு தான். சரியா இப்படி கீறுறதோ உங்களுக்கு பெரிய யூஸ் எதுக்குன்னு கேட்டா எம்சிக்யூ வினாக்கள். உங்களோட ஸ்கிரீன் விளங்குது. ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? இல்ல சார், ஸ்கிரீன் விளங்குது. ஆசியா கண்டவே ஃபுல்லா வெட்டி வச்சிருக்காங்க. அதுதான் அதான இப்படி கீறக்கூடாது. எல்லாரும் சும்மா சும்மா கோடு போடுறாங்க சார், எல்லா இடம் ஹார்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சார். சரி ஓகே, அடுத்துக்கு போவோம். அஃப்லல் கீற வேண்டாம். அலிஷா கீற வேண்டாம். நஸ்மா கீற வேண்டாம். அரிக்ரித்திஷா கீற வேண்டாம். சரி சார் அதுக்கு பர்பிள் கலர்ல கீறுவா சார். சார் எல்லோ கலர்ல சார் பர்பிள் கலர் சார். சார் பர்பிள் கலர் சார். வடதுருவத்தை உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர்ல தான் கீற போறீங்க. அலிஷா இப்பயே கீற வேண்டாம். அலிஷா அப்லர் சார் இந்த கலர்ல கீற உங்களுக்கு பிடிச்ச கலர் ஃபேவரட். ஓகே. பாருங்க இந்த பாருங்க, ஷரப் இப்பயே கீற ஆரம்பிச்சிட்டாரு. கீற வேண்டாம். சார் கொஞ்சம் கலர் தான் சார் இருக்கு எங்களுக்கு. அப்படியா? அதுல பிடிச்ச கலர் ஒன்று எடுத்து கீறுங்க. கலர் அது மட்டும் தான் இருக்கு. அப்படியா? அதுல பிடிச்ச கலர் ஒன்று எடுத்து பாருங்க கீறுங்க. மேல இருக்கக்கூடிய கடைசி கோடு தான் வரும், இடையில கோடுகள் வராது. அப்ப எப்படி? சார் நான் பிளாக் கலர்ல கீறிக்கிறேன் சரியா? சரி ஓகே, நீங்க கடைசி அதுல கீறப்பட்ட கோடு ஒன்று இருக்கு, அந்த கோடோட கீறினீங்கன்னா ஓகே. மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க சார். ஓகே சார் அதுல நீடில் மாதிரி ஒரு துண்டு வச்சிருக்கீங்க சார். சரி ஓகே போதும். சரி வடதுருவம். சரி ஓகே, இப்ப பாருங்க பிள்ளைய, வட அகல கோடு மூண்டும் கீறிட்டாமா? பிரதான வடஅகல கோடுகள் மூண்டும் நாங்க என்ன செய்துட்டோம்? கீறிட்டோம். ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறோம் தென் அகல கோடு மூண்டும் கீறுவோம். சரியா? ஓகே சார். மகரக்கோடு நாங்க கீறிட்டோம். கடகக்கோடு கீறிட்டோம். ஆட்டிக் வட்டம், வடதுருவம் கீறிட்டோம். அந்தாட்டிக் வட்டம் கீறணும். அடுத்து என்னது? பாருங்க, அந்தார்டிகா கண்டம் அப்படியே அந்த அந்தார்டிக் கண்டம் முடியக்கூடிய இடத்துலதான் வருது, அப்படித்தானே? அந்தார்டிகா வட்டம் முடியக்கூடிய இடத்துலதான் வருது. ஓகே பாருங்க, ஃபேவரட் கலர்ல வரீங்க? வரீங்க. சார் ஷமி கிரீன் கலர்ல கீறிருக்க சரியா? சார் ஷோபிகா கிரீன் கலர்ல கீறிருக்க சரியா? கலர்ல கீறிக்கிற சரியா? கலர்ல கீறிருக்க சரியா? எல்லோ கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன் சார்.
சார் நான் yellow கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே 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 சார் ஷஃபா சோப்பு கலர்ல கீறிக்கிறேன் சார். சரி 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 ஓகே 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 சரி 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 போதும். சார் ஸ்கிரீன்ல எல்லா இடமும் கீறாங்க சார், டிசைன் போடுறாங்க போல. அவங்கள நான் இப்ப மியூட் பண்ணுவேன், பார்த்து கொண்டுதான் இருக்கேன் நான். அப்பெல்லாம் இப்ப தூக்க போறேன் நான், வரைய முடியாம செய்ய போறேன் நான். ஸ்கிரீன் ஃபுல்லா கிறுக்குறாங்க சார். ஓ ஆலிஷா, கீற வேண்டாம்னா கீறக்கூடாது. கீறிக்கிறாங்க. சரி ஓகே அடுத்து தென்துருவம். தென்துருவம், கடைசி கோடு சார் ஆக பகுதியில் கீழே. இருக்கக்கூடிய ஒரு கடைசியா இருக்கக்கூடிய ஒரு கோடு தென்துருவ கோடு. சார் நாங்க பிளாக் கலர் கீரவா? கேருங்க. தென்துருவ கோடு கிரீன் கலர் கிறுக்கிறேன் சார். கிறுக்கி இருக்காரா? எஸ் சார் ஃபர்ஸ்ட் நான் மாமா கலரால வராங்க. விலகில் ஒழுங்கா ஓகேவா? ஓகே சார். ஸ்கிரீன் விளங்க மாட்டேங்குது. அண்டார்டிகா வட்டம் கீறுறாங்க. அண்டார்டிகா வட்டம் கீறுறாங்களா? ஆமா சார், அதத்தான் இப்ப கீறிக்கிட்டு இருக்காங்க. சார் எலிஷா பிளாக் கலர்ல கீறி இருக்கேன். சரி ஓகே 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 இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு கலர்ல கீறீங்க. சரி, உங்களுக்கு இந்த 7 கோடுகள், பிரதான கோடுகள் கீற முடியும், ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும் அப்படியா? மத்திய கோடு, கடகக்கோடு, ஆர்டிக் வட்டம், வடதுருவம், மகரக்கோடு, அண்டார்டிக் வட்டம், தென்துருவம் ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும் அப்படிதானே? முடியும் சார். இப்ப இது ஒரு புள்ளியாக நாங்க பிரதான கோடுகள் எல்லாம் பார்த்துட்டோம். அகலக்கோடு சரி, இனி யாரு கேட்டாலும் அகலக்கோடு எனக்கு தெரியும் அப்படியா? யாரு கேட்டாலும் தெரியும் சார். சார் யாரு கேட்டாலும் எப்படி கேட்டாலும் தெரியும். சரி, இப்ப நாங்க பார்க்க போறோம் நெடுங்கோடு. என்ன கோடு? நெடுங்கோடுகள். நெடுங்கோடுகள் பார்க்க போறோம், சரிதானே? சார் நெடுங்கோடு பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புவி இருக்குதானே? புவியில இதுவும் புவி, குத்தாக வரையப்படும் கோடு நெடுங்கோடு எனப்படும். இதுவும் புவி அப்படின்னு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த புவியிலமா மேல வடக்குல இருந்து தெற்கு நோக்கி, சரிதானே? சரி. வடக்குல இருந்து தெற்கு நோக்கி குத்தாக வரையப்படக்கூடிய கோடுகள் எல்லாமே என்ன கோடுகள்? நெடுங்கோடுகள் எனப்படும். குத்தாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி குத்தாக வரையப்படக்கூடிய கற்பனை கோடுகள் எல்லாமே நெடுங்கோடுகள். கற்பனை கோடுகள் எல்லாமே எத்தனை கோடுகள்? என்ன கோடுகள்? சரியா? அப்ப நெடுங்கோடு எந்த திசையில இருந்து எந்த திசை நோக்கி வரையப்படுகின்றது? வடக்கிலிருந்து வரையப்படுகிறது. இப்படிதான் சொல்லணும். புவியில வடக்கிலிருந்து தெற்காக வரையப்படக்கூடிய, அல்லது வடக்கிலிருந்து தெற்காக குத்தாக வரையப்படக்கூடிய கற்பனை கோடுகள், எல்லா கோடுகளும் என்ன கோடுகள்? நெடுங்கோடுகள் என்று சொல்லப்படும். சரிதானே? சரி சார். நெடுங்கோடுகள் என்று சொல்லப்படும்.
சரி, ஓகே. இந்த பாருங்க இருக்கு புவி. புவியில நல்லா பார்த்து கொள்ளுங்க. புவியில வடக்கிலிருந்து தெற்காக வரையப்படக்கூடியது. அதே மாதிரி மேற்கையும் கிழக்கையும் சரிசமமாக பிரிக்கக்கூடிய ஒரு கோடு இருக்கு. பாதியா பிரிக்கக்கூடிய ஒரு கோடு. அது நெடுங்கோட்டுல சைவர் பாகையில போகக்கூடிய ஒரு கோடு. அந்த கோட்டின் பெயர் என்ன? கிரீன்விச் கோடு. கிரீன்விச் கோடு. நாங்க இங்க அகலக்கோட்டுல மத்திய கோடு பார்த்தோம் தானே? அகலக்கோட்டுல மத்திய கோடு பார்த்தோம் தானே? சமமாக வடக்கையும் தெற்கையும் பாதியா பிரிக்கக்கூடிய ஒரு சைவர் பாகையில போகக்கூடிய ஒரு கோடு அகலக்கோடு பார்த்தோம் தானே? அகலக்கோடு. அதே மாதிரிமா மேற்கு பகுதியையும் கிழக்கு பகுதியையும் சமமாக பிரிக்கக்கூடிய சரிசமமா பிரிக்கக்கூடிய ஒரு நெடுங்கோடு இருக்கு. அந்த கோடு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி கீறப்படக்கூடிய கோடு. அந்த கோட்டின் பெயர் கிரீன்விச் கோடு. அந்த கோட்டின் பெயர் என்ன? கிரீன்விச் கோடு. கிரீன்விச் கோடு. அது வந்து ஒரு கிரீன்விச்ங்கிற நகரத்தை தாண்டி போறதுனால கிரீன்விச் கோடு. அந்த கோட்டின் பெயர் என்ன? கிரீன்விச் கோடு. இந்த கோடுமா இப்படியே வரும்போது இந்த இடத்துல பிரித்தானியா இருக்கு. இந்த நாட்டுல என்ன நாடு பேரு? என்ன நாடு? பிரித்தானியா. பிரித்தானியா. பிரித்தானியாவை இங்கிலீஷ்ல சொன்னா என்ன நாடு? பிரித்தானியாவை இங்கிலீஷ்ல சொன்னா என்ன நாடு? இங்கிலாந்து. என்ன நாடு? இங்கிலாந்து. இந்த நாட்டுல ஒரு நகரம் இருக்கு. என்ன நகரம்? கிரீன்விச் நகரம். இந்த நாட்டுல ஒரு நகரம் இருக்கு. அந்த கிரீன்விச் நகரத்தை அது வெட்டிக்கிட்டு போறனால அந்த கோட்டுக்கு பேர் என்ன சொல்றோம்? அந்த கோட்டுக்கு பேர் கிரீன்விச். அந்த கோட்டுக்கு பேர் என்ன சொல்றோம்? கிரீன்விச் கோடு சொல்றோம். ஓகேவா? கிரீன்விச் கோடு கிளியரா? 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 கிளியர் சார். கிளியரா? யாருக்கு கிளியர் இல்ல? சார் கொஞ்சம் எனக்கு விளங்கப்படுத்தலுமா? நீங்க சொல்ல சத்தம் வந்துச்சு சார். எனக்கும் சார் கொஞ்சம் சொல்லிடுமா ப்ளீஸ்? அப்ப நீங்க சத்தம் இல்லாம இருக்கணும். சத்தம் இல்லாம இருக்கணும். சத்தம் இல்லாம இருக்கணும். சத்தம் இல்லாம இருக்கணும். பாருங்க, வடக்குல இருந்து தெற்கு நோக்கி குத்தாக வரையப்படக்கூடிய எல்லா கோடுகளையும் நாங்க என்ன கோடுன்னு சொல்லுவோம்? நெடுங்கோடு என்று சொல்லுவோம். அப்படித்தானே? எல்லா கோடுகளையும் நெடுங்கோடு என்று சொல்லுவோம். இந்த பக்கம் இப்படி இப்படி வரையப்பட்ட இப்படி எல்லாம் வரையப்படக்கூடிய கோடுகள் எல்லாம் நெடுங்கோடு என்று சொல்லுவோம். நெடுங்கோடு. ஓகேவா? இதெல்லாம் நெடுங்கோடு. இந்த நெடுங்கோடுல ஒரு பிரதான கோடு ஒன்று இருக்குது. அந்த கோடின் பெயர் கிரீன்விச் கோடு. அந்த கோடின் பெயர் என்ன? கிரீன்விச் கோடு. இந்த கோடு மேற்கு பக்கம் உள்ள பகுதி, புவியில இருக்கக்கூடிய மேற்கு பக்கம் உள்ள பகுதியையும் கிழக்கு பக்கம் உள்ள பகுதியையும் சமமாக பிரிக்கக்கூடிய கோடு. சரி சமமாக பிரிக்கக்கூடிய கோடு. ஓகேவா? சரியா பிள்ளைகள்? சரி சார். சரிசமமாக பிரிக்கக்கூடிய கோடு. அப்ப மேற்கு பக்கம் சரிசமமாகவும் கிழக்கு பக்கம் சரியா பிரிக்கக்கூடிய கோடு. இந்த கிரீன்விச் கோடு எத்தனை பாகையில வரையப்பட்டிருக்குது? 0 பாகையில. 0 பாகை சார். 0 பாகையில வரையப்பட்டிருக்கு. இப்ப இன்னொரு கேள்வி. இந்த 0 பாகைக்கு மேற்கு பக்கம் உள்ள கோடுகள் எல்லாம் என்ன கோடுகள்? மேற்கு நெடுங்கோடுகள். என்னது? மேற்கு நெடுங்கோடுகள். இந்த சைவர் பாகைக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய கோடுகள் எல்லாம் கிழக்கு நெடுங்கோடுகள். கிழக்கு நெடுங்கோடுகள். அப்ப மேற்கு சைவர் பாகையா இருக்க கிரீன்விச் கோட்டுக்கு
மேற்கு பக்கம் இருந்தா மேற்கு நெடுங்கோடுகள், கிழக்கு பக்கம் இருந்தா கிழக்கு நெடுங்கோடுகள். ஓகேவா? ஓகே சார். அங்க பார்த்தோம் வட அகலக்கோடு தென் அகலக்கோடுன்னு பார்த்த மாதிரியே இங்க கிழக்கு நெடுங்கோடு, மேற்கு நெடுங்கோடுன்னு பாக்குறோம். அப்படித்தானே? ஆமா சார். கிளியரா? கிளியர் சார். இப்போ ஒன்று பார்த்தோம். ஒன்று நெடுங்கோடு என்றால் என்னன்னு பார்த்தோம். நெடுங்கோடு எந்த பகுதியில இருந்து எந்த பகுதிக்கு கீறப்படுதுன்னு பார்த்தோம். அடுத்தது மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு நெடுங்கோடுகள், கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய கிழக்கு நெடுங்கோடு. இதை பிரிக்கக்கூடிய கோடு மேற்கு பக்கம் கோடையும் கிழக்கு பக்கம் பிரிக்கக்கூடிய கோடு எது? கிரீன்விச் கோடு. எத்தனை பாகை? எத்தனை பாகை? சைவர் பாகை. இந்த கோடு வந்து சைவர் பாகை. இன்னொரு கேள்வி இருக்கு பிள்ளைகள். மேற்கு நெடுங்கோடு 180 கோடுகள் இருக்காம். மேற்கு நெடுங்கோடு எத்தனை கோடுகள்? 180 கோடுகள். கிழக்கு நெடுங்கோடு 180 கோடு இருக்காம். மொத்தம் எத்தனை கோடுகள்? 360 கோடுகள். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மொத்த அகல கோடுகள் எத்தனை? 180. மொத்த அகல கோடு 180. அதே மாதிரி மொத்த நெடுங்கோடு 360. சரியா? அத ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப 360. மீதி பகுதிகள் எல்லாத்தையும் பிள்ளைகள் நாங்க அடுத்த கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நெடுங்கோடுகளை விளக்கமா பாப்போமா? அகலக்கோடு எல்லாம் படிச்சிருக்கனால நீங்க பேசுறது கிளியர் இல்ல. சரிம்மா, உங்களுக்கு ரெக்கார்டிங் போடப்படும். நீங்க அதுல கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. கவரேஜ் ஃபுல்லா தான் நான் பேசுறேன். நான் ஃபுல் கவரேஜ் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. நீங்க பேசுறது கிளியர் இல்ல சார். ஸ்ட்ரக் ஆகி கேக்குது. சார் கிளீனா கேக்குது சார். சரி, ஓகே. நான் பாக்குறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறேன் பிள்ளைகள். சோ நாங்க அகலக்கோடை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நெடுங்கோடுகளை நாங்க அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாப்போமா? பிரச்சனை ஒன்றும் இல்ல பிள்ளைகள். இன்னைக்கு உங்களுக்கு அகலக்கோடு கிளியரா இருந்திருக்குதும். அடுத்த கிளாஸ் நாங்க நெடுங்கோடுகளை ஃபுல்லா பாப்போம் பிள்ளைகள். சோ நாங்க இன்னைக்கு விடை பெறுவோம் பிள்ளைகள். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். ஓகே, பாய், குட் நைட், காட் பிளஸ் யூ, டேக் Thank you sir. Bye sir. நல்லா விளங்குது சார் படிச்சு கொடுக்கிறது. Good night, God bless you. Okay, bye. நல்லா படிச்சிட்டு வந்தீங்க சார். பை சார். Okay ma, bye, thank you. Okay, bye, good night, God bless you, bye. Okay ma, okay, bye, good night. Sir.